ஹே காய்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதினி பாலவேல். இன்னைக்கு நம்ம என்னோட ஃப்ரெண்ட்க்கு ஒரு பிரைடல் மேக்கப் லுக் கிரியேட் பண்ண vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த vlog-அ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது 9:00 உன் வீட்டில் மீட் பண்ணலாம், இல்லை 10:00 என் வீட்டில் மீட் பண்ணலான்னு ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் போய் அரௌண்ட் ஒரு 11:00 ஸ்வேதா என்னோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நானும் ஸ்வேதாவும் சேர்ந்து எம்ஜி வீட்டுக்கு போனோம். இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ போனதுமே வந்து நல்லா சில்லுன்னு வந்து ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு எங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எடுத்துகிட்டு போன எல்லா திங்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அண்ட் திஸ் இஸ் த லுக் பிஃபோர் மேக்கப் இல்லாமல். ஸோ வந்து குயிக்காக மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அவள் வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணி ஃபேஸ் வந்து ப்ரெப் பண்ணி வச்சுருந்தா. ஸோ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிண்ட் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன் அவங்களோட ஐ பாயிண்ட்ஸில் மட்டுமே. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஒரு நல்ல க்ளோ இருக்கிற மாதிரி. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் சிலிகான் பேஸ்டில் இருக்கிற ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன் கண்ணுக்கு அடியில், அதுக்கப்புறம் ஐலிட் ஃபுல்லாக, ஃபோர்ஹெட்டில், அதுக்கப்புறம் சீக் சைடில் எங்கெல்லாம் க்ரீஸ் ஆகுமோ அந்த ஏரியாவோட அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப மைல்டாக தான் டேப் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஸ்பீடு ரொம்ப அதிகமாக காட்டுறனால அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தெரியும். பட் நான் ரொம்ப மைல்டாக டேப் பண்ணி தான் வந்து அந்த ப்ராடக்டை ஸ்கின்ல டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஷேட் வந்து நல்லா பிரைட்டராக இருக்கும், லைக் லைட்டர் ஷேட் அவங்கள விட. ஸோ அந்த டோனில் வந்து ஐலிட்ல அப்ளை பண்ணும்போது நம்ம போடுற ஐ மேக்கப் வந்து நல்லா பாப் ஆகி தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஷேட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது பிரைட்டாக இருக்கும், அது பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் சட்டில் ஆகிடும். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அவங்களோட லிப்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனனால அகெயின் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டிண்டட் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறாங்க. இப்போ பிளெண்ட் பண்ண ப்ராடக்ட்டை செட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக லூஸ் பவுடரை வச்சு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு மைல்டான ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேடை வந்து க்ரீஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைல்டாக இருக்கிற கலரோ டார்க்காக இருக்கிற கலரோ எதுனாலுமே நீங்கள் பிளெண்ட் பண்ணுறது தான் இதில் வந்து மேட்டர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரியான கலரே சூஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட அவுட்ஃபிட்டுமே இந்த மாதிரி ஒரு டோனில் தான் இருக்கும். ஸோ அதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு 3/4 லிட்டில் மட்டும் ஒரு கோல்டு கைண்ட் ஆஃப் ஷிம்மர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு காப்பரிஷ், அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே சில்வர் டிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு டோன். ஸோ அது வந்து அவங்களோட சாரீக்கு நல்லாவே போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டோன் சூஸ் பண்ணி இப்போ க்ரீஸ் லைன் ஃபுல்லாக ஆல்ரெடி போட்ட அதே ஷேடை வச்சு ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பார்க்கும்போதே ரொம்ப மைல்டாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் தரும். இப்போ வந்து ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட ஷேப் வந்து ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரேன். வேக்ஸ் வச்சு அவங்களோட ஆல்ரெடி இருக்கிற ஐப்ரோவில் இருக்கிற ஏரெல்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷேப் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா தான் வந்து ப்ராடக்ட் வந்து அந்த ஷேப்புக்கு மேலே வந்து ஃபில் பண்ண போகிறேன். இப்படி பண்ணும்போது வந்து ரொம்ப அழகாக பாப் ஆகி தெரியும். அதே மாதிரி ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் அந்த ப்ராடக்ட் எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஐப்ரோஸ்க்கு மேலே வந்து நான் கண்ணுக்கு யூஸ் பண்ண அதே கன்சீலர் ஷேடை ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் மேக்கப் பண்ணும்போது அவங்களோட ஐப்ரோஸ் அண்ட் ஐ மேக்கப் நல்லா பாப் ஆகி தெரியும். ஆல்மோஸ்ட் ஐ மேக்கப் முடிச்சுட்டு இப்போ ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து லைட்டாக வந்து டார்க் சர்க்கிள் மாதிரி இருந்தனால அந்த ரீஜியனில் மட்டும் ஒரு மைல்டு ஆரஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி இந்த கலர் வந்து எல்லா இந்தியன் ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும், இந்த கைண்ட் ஆஃப் ஆரஞ்சு இருக்கிற ஒரு கலர் கரெக்டர். ஸோ அதுக்கப்புறம் எங்கெல்லாம் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கோ அங்கேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபிங்கர்ஸாலே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வேணால் ப்ராடக்டை லைட்டாக ரன் த்ரூ பண்ணலாம் ஸ்பாஞ்ச் வச்சு. பட் நம்மளோட ஃபிங்கர் வச்சு பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வாட்டி வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நான் மேக்கப் பண்ணுறது என்னோடய ஃப்ரெண்டு தான்றதுனால நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பேக்ரவுண்டில் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தோம். அவங்க தர ரியாக்ஷன்லாம் வந்து நான் கொடுமைப்படுத்தலை. நாங்கள் 3 பேரும் வந்து ஃபன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் தர ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அதை வந்து நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. நான் ஃபுல்லாகவே வந்து வாய்ஸ் கட் பண்ணி வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக அவங்களோட ஸ்கின் டோனில் இருக்கிற அதே எக்ஸாக்ட் ஷேடில் இருக்கிற ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃபவுண்டேஷனுக்கு.
நான் ப்ராடக்ட் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒரு கன்சீலர் ப்ரஷ் மாதிரி எடுத்திருக்கேன். அதில் ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி அப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இந்த வந்து ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். அண்ட் ப்ராடக்ட்டுமே வந்து நமக்கு எந்த இடத்துல நான் நிறைய வேணும் அப்படின்றத நம்ம பார்த்து கொஞ்சம் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபேஸை ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா காஜல் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேலன்ஸ் இருக்கிற ஐ மேக்கப் ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹேரை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெப் பண்ணுறதுக்காக ஹேர் சீரம் போட்டு நல்லா சிக்கு எடுத்து அதுக்கப்புறமா என்னென்ன ப்ரெப்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும் டிசைட் பண்ணியிருந்தோமோ அதுக்கு வந்து வால்யூமரைசர் ப்ரஷ் வச்சே கர்ல்ஸ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அதை வச்சே வந்து கர்ல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு சின்ன ஹேர் ட்ரோ பண்ணியிருந்தோம். அண்ட் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ண முடியல. இதுக்கு இன் பிட்வீனில் வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து ஐலைனர் ஐலாஷஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லிப் லைனர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டோம். சாரீ ட்ரேப் பண்ணக்கப்புறமா ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வைப்பாக இருந்தது. ஒரு பர்ஃபெக்டான மினிமலாக சட்டிலாக அவங்க ஸ்கின் லைட் ஃபினிஷில் ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அங்கேருந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லுக். உங்களோட ஈவெண்ட்க்கு ஏதாவது மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்குற மாதிரியான லுக் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். மேக்கப்பை தாண்டி மெஹந்தி, சாரீ ட்ரேப்பிங், அதுக்கப்புறம் ஆரி ஒர்க், ப்ளவுஸ் டிசைனிங் இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த சர்வீஸ்லாம் வேணும்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் த ஃபைனல் லுக். பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. ஒரு மைல்டான ஐ மேக்கப், அதுக்கேற்ற மாதிரி ஒரு மைல்டான லிப் ஷேட், ஒரு மினிமலான ஜுவல்லரி வச்சு ஒரு பர்ஃபெக்டான சிம்பிள் எஸ்த்ரிக் லுக்கில் ஒரு பிரைட் விஷ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு லுக் கிரியேட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். Until this is bye from வினோதினி பாலவேல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.